A equal to set of all 1, 2, 3 and 5 and B equal to set of all 4, 6, 9. Define a relation R from A to B. Relation R from A to B by R equal to set of all ordered pair x comma y such that the difference between x and y is odd and x belongs to A, y belongs to B. Write R in roster form. R மட்டும் எழுதினா போதும். இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணுன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ என்னென்ன அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியணும். ஏன்னா ஆர்டர்ட் பேஸாக எல்லா நம்பர்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும்ல. இப்போது எக்ஸோட வேல்யூ ஏல இருக்குது, ஒய்யோட வேல்யூ பியில் இருக்குது. ஸோ பியில் என்னென்ன நம்பர்ஸ் தான் இருக்குது? 4, 6 and 9. ஓகே, இன்னொரு தடவை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போது இங்கே ரிலேஷனை பாருங்கள். செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர் எக்ஸ் கமா ஒய் such that the difference between x and y is odd. ஸோ அந்த நம்ம கண்டுபிடிக்க போகிற ரிலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டர்ட் பேர்லேயும் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஆடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதான் செக் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸு ஒய் ஆட் ஆர் ஈவன் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ இது எக்ஸு, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸு, இதுதான் ஒய். இப்போ இந்த 1ஓட இந்த 4 போடுறீங்க. 1 and 4 எதுலேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணணுன்றது தேவையில்லை. ஆடா ஈவனா, இப்போ பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவான்றதை கன்சிடர் பண்ண வேண்டாம். சப்ட்ராக்ட் பண்ணால் ஆட் நம்பர் வருதா ஈவன் நம்பர் வருதா அவ்வளோதான். இப்போ 4க்கும் 3க்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் என்ன? 3 ஆட் நம்பர். அடுத்து இந்த 1 with 6, 1 and 6 போட்டால் டிஃப்ரென்ஸ் என்னது? 5. ஸோ 5 is also odd. 1 with 9. இப்போ 8, இது ஈவன் நம்பர். சரி, 1ஓட இந்த நம்பர்ஸ் குரூப் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ 2ஓட குரூப் பண்ணலாம் with 4. அப்போ ஈவன். 2 with 6, 2 with 9. 2 with 6னா டிஃப்ரென்ஸ் 4. அப்போ அது ஈவன் நம்பர். 2 and 9 அப்படின்னா 7. தட் இஸ் ஆட் நம்பர். ஸோ ஆட் மட்டும் டிக் பண்ணிட்டே வரலாம். அடுத்து 3 with these numbers. 3 with 4, 3 with 6, 3 with 9. அடுத்து 5 with 4, 5 with 6, 5 with 9. இப்போ 3 and 4க்கு difference 1. So this is odd. 3 and 6 difference 3. So this is also odd. Odd எல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டே வந்துடுவோம். அப்போ எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 3 and 9னா 6 ஈவன் நம்பர். 5 and 4 அப்படின்னா 1 ஆட். 5 and 6 1 ஆட். 5 and 9 4 ஈவன். சரியா? இப்போ எத்தனை பேர்ஸ் வருது ரிலேஷன் எழுத போகிறோம். 1 2 3 4 5 6 7 ஆர்டர்ட் பேர்ஸ் வருது ரிலேஷனில். இப்போ அந்த ரிலேஷனில் இந்த நம்பர்ஸை குரூப் பண்ணி எழுதணும். ரோஸ்டர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பேர் 1 4, செகண்ட் ஒன் 1 6, தேர்டு 2 9, 3 4, 3 6, 5 4, 5 6. இவ்வளோதான்.